இப்போ வந்து ஏற்கனவே நம்ம விடுதலை கட்டியாச்சு, பயணி காய்க்கிறதுக்கு இடம் கட்டியாச்சு, எல்லாமே கட்டியாச்சு. ஆனால் இப்போ நீங்கள் மறுபடியும் எதுக்கு இப்போ விடுதலை கட்டிட்டு இருக்கீங்கன்னு இந்த ஓலை வந்து கனவுல வந்து எப்படியுமே நெருங்கி ஓட்டை விழுந்துடும். காஞ்ச உடனே அதில் கேப்பு விழுந்துடும், அது கிழிஞ்சு ஓடிடும். அந்த ஓலை பண்ணாமல் வீடு கட்டும்போது ஓலை வைக்கும்போது மட்டையோடு இருக்கிற ஓலையை அப்படி ரெட்டையை மடித்து போடுவேன். சரி, ரெண்டு பக்கம். அது எதுக்கு போடுறது? அது போட்ட உடனே இப்போ கீழே ஒரு ஆள் ஊசியை குத்தி கொடுக்காங்க. சரி, இங்கே ஒரு ஆள் ஓலை எடுத்து கொடுக்காங்க. எடுத்து போடுது, இன்னொரு ஆள் வேற எடுத்து இன்னும் இந்த பொருட்களை மீச்சிக்கலாம். பயமாக இருந்தால் உட்காந்துக்கலாம், வலிக்கிடக்கூடாது. இப்போ வந்து ஏற்கனவே நம்ம விடுதலை கட்டியாச்சு, பயணி காய்க்கிறதுக்கு இடம் கட்டியாச்சு, எல்லாமே கட்டியாச்சு. ஆனால் இப்போ நீங்கள் மறுபடியும் எதுக்கு இப்போ விடுதலை கட்டிட்டு இருக்கீங்கன்னு பள்ளிக்கூடத்துக்கு லீவோட பள்ளிக்கூடத்து லீவுக்கு பேரன் பேத்திகள் நிறைய வருவாங்க. சரி சரி. மகம்பிள்ளை மகப்பிள்ளை மருமக்க நிறைய வருவாப்பில்ல. அப்போ சேர்ந்து இருக்கிறதுக்கு இணல் வேணும்ல. ஆமாம் ஆமாம். ஒரு திடீர்னு மழை வந்தாலும் வேணும். அதனால முன்கூட்டியாக எச்சரிக்கை பண்ணி வைக்கிறது நல்லது இல்லையா? ஆமாம். அந்த நேரம் நம்ம பணம் செய்வோம், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக இப்போவே ரெடி பண்ணுறது. சரி சரி. இப்போமே ரெடி பண்ணிக்கிட்டா அந்த பிள்ளை குட்டியை கொண்டாமா எடுமா. அது பூச்சி ஒழிஞ்சு அது எடு. ஏய் எடு பாடலில் தள்ளிவிட்டு இப்போமே அந்த பூச்சிக்கு பதறி தான் தெரிஞ்சு அலையிறா. தாத்தா, இன்னைக்கு ஓலை வைக்கிறீல்ல, இது என்னைக்கு நீங்கள் முதல்ல வேலையை ஆரம்பிச்சு இந்த கம்பு நட்டுறது எல்லாமே என்னைக்கு ஆரம்பிச்சியா? 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஆச்சு. வேலையின் காரணமாக வைக்க முடியல. சரி சரி சரி. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறியா? இல்லைன்னா இது ஒரே நாளில் வேலை சரி சரி சரி. குத்துரா அது வேலையின் காரணமாக 2 பனையேற உடம்பு சரியில்லாமல் கூட போவேன் இருந்ததுனால இது ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. சரி சரி. எப்படி சரி தாத்தா, இன்னைக்கு வேலையை முடிச்சிருவீங்களா? இன்னைக்கு முடியாது. சரி. இனிமே வேற வேலை பணம் இருக்க படச்சியோ போகணும்ல. ஆமாம் 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 ஆமாம். அதனால நம்ம நாளைக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு கொஞ்சம் அதனால தான் லேட் ஆகிடும். சரி. இதை மட்டும் வச்சா இன்னும் 2 மணி நேரத்தில் முடிச்சிடுவேன். சரி சரி. இதை மட்டும் பார்க்க முடியாது. பூச்சி அதனால இன்னும் காவலுந்து கிடக்கு. இன்னும் 2 நாள் ஆகும். சரி. இப்போ கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிட்டு குத்து. இந்த ஓலை வந்து கனவுல வந்து எப்படியுமே நெருங்கி ஓட்டை விழுந்துடும். காஞ்ச உடனே அதில் கேப்பு விழுந்துடும், அது கிழிஞ்சு ஓடிடும். அந்த ஓலை பண்ணாமல் வீடு கட்டும்போது ஓலை வைக்கும்போது அது மேலே கரெக்டாக இன்னொரு ஓலையை வச்சு மழை தண்ணி வந்து கீழே வடிகிற மாதிரி நாங்கள் தெளிவாக வச்சுருவோம். சரி சரி. அது ஏன் கிழிது? அந்த காலை வச்சு மிதிக்கும் போது அது கிழிஞ்சிருமோ? வச்சு மிதிக்கும் போது நம்ம எடுக்கும்போது நெரிஞ்சிடும். இப்போ தூக்கும் போதே நெரிஞ்சிடும். அதை பற்றி தான் அது நெரியும். அப்படி அவ்வளோதான், லைட்டாக நெய் விட்டாலும் முடிஞ்சு. இது தண்ணி இருப்பாதான் தேவை. அவ்வளோ கிழிஞ்சு தான் இருக்கும். இதில் வந்து இந்த ஓலையை வச்சு தாத்தா, இந்த ஓலை வைக்கிறீல்ல, எதுவும் கணக்கு பண்ணி வைக்கீங்களா இல்லை சும்மா வைக்கீங்களா? ஓலைகள் கிழிஞ்சு இருக்கும். சரி சரி சரி. 2 கிழிஞ்சு நிற்கும். சரி. ஒரு ஓலை கீழே சாய்ச்சி வச்சிருந்தோம்னா இந்த ஓலை வந்து மூடுற மாதிரி இப்படி மூடி போட்டா ஒரு ஓலை தண்ணி ஒரு பக்கம் கீழே ஓடிடும். சரி சரி. அல்லாட்டி போனால் அந்த மறைவு கொடுக்காது. அதுக்காக தான் அந்த ஓலையை சாய்ச்சி போடுறது. அந்த சாய்ச்சி போடுறதுனால தான் அந்த வீடு ஒழுவாமல் சரி விடு.
வெறும் இந்த ஓலையையும் பனையில் உள்ள நாரையும் வச்சு ஒரு முழு வீடை கட்டிடுறீங்க. ஆமாம். சரி சரி. ஓலை வெறும் ஓலையும் நாரையும் வச்சு கட்ட முடியாது தம்பி. ஓலை பனையில் உள்ள சட்டங்கள் வேணும். எல்லாமே பனை பொருட்கள் மட்டும்தான். பனையில் உள்ள பொருட்கள் பூராமே சட்டங்கள் வச்சு அப்படியே ரெடி பண்ணிடுவோம். பறிச்சு மட்டும் வைக்க பிறகு இந்த பக்கம் காட்டுக்குள்ள ஏற்கனவே பூச்சி பள்ளி நிறையா வரும். அந்த ஓலையை பார்த்தா நிறையா பம்பு பள்ளி எல்லாம் வரும். கொத்தமல்லி இருக்கிற ஆளுக்கெல்லாம் நிறையா இருக்குனால 2 மணி நேரம் கொத்தமல்லி தெரியல. இந்த ஓலையை அப்படி சாய்ச்சி வச்சு இதுக்கு மேலே வச்சுற ஓலை தான் நேரே வச்சோம்னா அந்த வீடு ஒழுக வேண்டிய தன்மையில் மறைக்கும். இந்த இடம் மாமா பொந்தா இருக்கிறனால ஆமாம். அந்த பொத்தில் இன்னொன்று போடுவேன். பொந்தெல்லாம் கூட ஒரு ஓலை போடு ஓலைன்னு போட்டு அடைச்சி கொண்டு வரணும். அதை வைக்க தெரியாமல் வச்சோம்னா பூரா ஒழுங்கிடும். தண்ணி உள்ளே வந்துடும். மழை பெய்கிற காலத்து உள்ள சரி. தண்ணி பூரா உள்ளே வந்துடும். கட்டாமா அப்புறம் வெளியே தான் போய் நிற்கணும். உள்ள மழை தண்ணி உள்ள நேரத்தில் இருக்குவா. நான் சொல்கிறேன், வெளியே தான் போய் நிற்கணும். அவ்வளோண்ணா அவ்வளோண்ணா. அந்தாடா உலகத்தில் கொண்டு வந்த மட்டும் கொண்டு வந்து இன்னொரு 2 கூட்டு கொண்டு வந்துடுங்க. அப்புறம் நாளைக்கு தான் இதுக்கு அடைக்கிற மாதிரி போடணும். அதில் ஓலை எடுத்து போட்டுருக்கோம் மிதிக்கணுமா? ஸ்டெப்பு நவுண்டு அது எங்கே வருமால அண்ணா அப்போதே அவன்கிட்ட பகுதியில் ஓடிப்பான். ஆமாம் எடு. அதில் 2 3 தான் பூச்சியை கொண்டா போய் இன்னும் இந்த பொருட்களை மீச்சிக்கலாம். பயமாக இருந்தால் உட்காந்துக்கலாம். வலிக்கிடக்கூடாது. உனக்கே எவ்வளோ பயம் இருக்குது சும்மா நிற்கிறேனுக்கு. குத்தி விட்றா. இனிமேல் இந்த வீடு திடீர்னு மழை பெஞ்சா அவ்வளோ சரியாக ஒழுவாது. இன்னும் ஒரு அடுக்கு ஓலை போடுவேன். அதோட சுத்தமாக ஒழுவாது. ஓட்டு வீட்டுக்கு மோடு விட்டுற மாதிரி மோடு கூட்டணும். ஓட்டு வீட்டுக்கு மோடு கூட்டணும்ல. மோடு கூட்டுற மோட்டு ஓடு வைக்கிறது. இந்த மாதிரி மோட்டு ஓடு மாதிரி இதில் மோட்டு ஓலை என்ன வைப்பேன். இதுக்கு நம்ம மேலே ஓலை வைப்பீங்களா? மட்டையோடு இருக்கிற ஓலையை மோட்டு ஓலைன்னு அப்படி ரெட்டையை மடித்து போடுவேன். சரி. 2 பக்கம். அது எதுக்கு போடுறது? அது போடுறது அது போட்ட உடனே வீட்டில் மோடு எடுக்கணும்னா ஒழுக மனங்கள்ல அதே மாதிரி ஒன்று போல தண்ணி அந்த 2 பக்கமும் இந்த சூப்பராக இருக்கும். மறைக்குமா? இல்லை 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 அந்த அதில் இருக்க அந்த மாதிரி ஓலையை கொண்டாங்கடா. இன்னும் 2 குத்து அப்புறம் இறங்கிடும். 2 3 பேர் தேவைப்படுது. புரியல. ஒரு வீடு கட்ட சரி வீட்டுக்கு ஓலை வைக்கும்போது மட்டும் 3 பேர் தேவைப்படுது. ஒரு ஆள் எடுத்து கொடுக்க, ஒரு ஆள் குத்தி கொடுக்க, சரி கூட ஒரு ஆள் இருந்தால் சப்போர்ட்டுக்கு அள்ளி கொடுப்பாங்க. இதில் இப்போ கீழே ஒரு ஆள் ஊசியை குத்தி கொடுக்காங்க. சரி இங்கே ஒரு ஆள் ஓலை எடுத்து கொடுக்காங்க. எடுத்து போடுது. இன்னொரு ஆள் வேற எடுத்து ஒரே வேலையை பார்த்தா இன்னொரு 2 மணி நேரத்தில் முடிச்சிடுவேன். சரி. ஆமாம். இது ஒரே வேலையாக பார்க்க முடியாதனால இன்னும் பணிச்சே போகணும். பாதுகாப்புல அதுதான் இந்த போடு வேலையை போட்டு போடியா. வேண்டாமா, பழைய ஓலை இல்லை, புது ஓலை தான். வீடு ஒரு மாதிரி நெரிச்சிக்கிட்டு இருக்கு. அது கால் சரி.
கட்டாலாம் இழுத்து பிடிச்சிக்கிட்ட அங்கிட்டு மாற இங்கிட்டு மாற அப்படி இருக்கும்ல. இனிமேல் அவங்க வீடு ஒழுவாதியா. சரி. ஆமாம். சித்திரை வயசில் பள்ளிக்கூடத்தில் யூடியூப்பில் ஊற்றி பூரா வரும்ல. இப்போ வந்து இந்த ஓலைகள் பூராமே விடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆமாம், நல்லா நைஸாக இருக்கும். மத்தியெல்லாம் கொஞ்சம் ஒரு 10 மணிக்கு மேலேன்னா ஓலையை தொட முடியாது. அதனால தான் நம்ம காலகாலத்தில் இந்த வேலையில் பார்க்குறது. ஏன் அப்படி காலையில் இதுக்கு கொஞ்சம் நைஸாக இருக்கு, மதியம் அப்படி பதங்கள் இருக்குல்ல. ஓ, ஈரப்பதம் இருக்கிறதுனால வளைஞ்சிக்கிட்டு அந்த ஈரப்பதம் இல்லாமல் போன உடனே வெட்டச்சிக்கிட்டு முறுன்னு ஒடியும். அந்த ஒடிகிறதுனால தான் அந்த வெயில் ஏறினா இந்த வேலை பார்க்க முடியாது. சரி, ஒன்றுக்காமாயிரும். அது அப்போ ஒழுகாமல் வைக்க முடியாது. அதுக்கு தான் உயரம் ஏறி போட்டது. ஓலை வச்சு எந்த வேலை பார்த்தாலும் அந்த பனிப்பதத்தில் இந்த ஈரத்தில் பண்ணிடணும். இல்லைன்னா நம்ம தண்ணி ஊற்றி நம்ம நனைச்சிக்கிட்டு இருக்கணும். நினச்சி பண்ணணும். இந்த கொட்டா முனைகிற மாதிரி. ஆமாம், கொட்டா முனைகிற மாதிரி. கொட்டாருக்கு 4 வேலை 5 வேலை வச்சு நனைவோம். ஒரு கொட்டா முடஞ்சி வச்சுட்டு மதியம் நினச்சிக்கிட்டு பிரச்சனை இல்லை. இது வந்து நைட்டு பூரா அந்த குளிரில் ஊறி போயிருக்குமா, காலையில் நல்லா இருக்கும். ஊசியை மேலே ஓடி போடி. ஊசியை வந்து இப்போ வந்து உள்ளோடி கொடுக்க முடியாது, ஏன்னா கடைசி ஃபினிஷ் ஆகிட்டு. சரி. உள்ள கேப்பு இருக்காது. முதல்ல வந்து கேப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கடைசி குத்தினால வெளியே வாங்கி கொடுக்குற மாதிரி. இன்னும் எத்தனை ஓலை தைக்கணும்? இன்னும் ஓலை அவ்வளோதான். முடிஞ்சா நாளைக்கு காலையில் ஒரு 20 ஓலை போடணும். மோட்டு ஓலை இது மேலே போடுறது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வீடியோ பார்த்து இப்போ பணம் எடுக்கிறவங்க, வீடு கட்டுறவங்க, கொட்டா முனைகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு ஒரு நல்ல தகவலாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டீட்டெயிலாக நம்ம எல்லாத்தையும் சொல்கிறோம். இன்னைக்கு வேலை முடிஞ்சிச்சு. சரி. இனிமேல் நாளைக்கு மோட்டு ஓலைன்னு சொல்லி ஒரு 20 ஓலை போடுவேன். அந்த ஓலை போட்டதோட இந்த வீடு ஒழுவாது. இனிமேல் நாளைக்கு காலையில் போடுற 20 ஓலையோட இந்த வீடு சாமானியம் ஒழுவாது. ஏன்னா வீடியோ கேட்குற நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் டாட்டா பாய்.